கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் ஸ்டாலின் பேராசிரியர் காதர் மொஹிதீனுக்கு வழங்கினார். தகைசால் தமிழர் விருது பெற்ற காதர் மொஹிதீனுக்கு 10 லட்சம் ரூபாயும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இது 5வது முறையாக தகைசால் தமிழர் என்ற இந்த உயரிய விருதை என்னை தேர்ந்தெடுத்து வழங்கிய மாநில மாண்புமிகு முதல்வர்களுக்கு நன்றியும் வாழ்த்துன்னு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசின் சார்பில் இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு அப்துல் கலாம் விருதை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். Chairman of Space Commission and Chairman of Indian Space Research Organization. இந்த விருது எனக்கு வழங்கியதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னுடைய சார்பிலும் இந்திய விண்வெளி துறையின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வி விளையாட்டில் சிறந்து விளங்கும் இறகு பந்தாட்ட வீராங்கனையான துளசிமதி முருகேசனுக்கு துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டுள்ளது. 22 தங்கம் 11 வெள்ளி 7 வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் துளசிமதி முருகேசன். லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த அவார்டு வந்து எனக்கானது மட்டும் கிடையாது. லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் குவிட் பண்ணாமல் உங்கள் ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டுருக்க எல்லாருக்குமே, எல்லா பெண்களுக்குமே தான் இந்த அவார்டு நான் டெடிகேட் பண்ணுறேன். இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி பிரசன்னகுமார், வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன், வட்டார வளர்ச்சி அலுவலர் யமுனா ஆகியோருக்கு நல் ஆளுமை விருது வழங்கப்பட்டது. காகர்லா உஷா, கணேசன், லட்சுமி பிரியா, ஆனந்த், அண்ணாதுரைக்கும் நல் ஆளுமை விருதை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் கௌரவித்தார். கோமகன் இணை இயக்குனர் பொறுப்பு தமிழ் இணைய கல்வி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The best doctor award for exemplary services for